உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னா உங்களுக்கு 35 rupees டிஃப்ரென்ஸ் வரும். கரெக்டா? ஸோ 35 rupees யூ ஆர் பேயிங் எக்ஸ்ட்ரா. இப்போ கேன் யூ யூஸ் திஸ் 45 கிரெடிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 யூஸ் பண்ண முடியாது. அதோட எக்ஸ்டென்ட் ஆஃப் த டிஃபரன்ஸ். இந்த 35யுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த அவுட் ஆஃப் திஸ் 45ல நீங்கள் 35 மைனஸ் பண்ணி ஏஎம்டி, அதாவது இந்த 35ங்கிறது ஏஎம்டி கிரெடிட், இதை மைனஸ் பண்ணி 0, அதாவது எக்ஸ்ட்ராவாக யூ டோன்ட் ஹேவ் டு பே எனி திங், பட் மினிமமாக 75 பே பண்ணி தான் ஆகணும். அதனால தான் அதுக்கு பேர் ஆல்டர்னேட் மினிமம் டேக்ஸ். மினிமமாக நீங்கள் ஏஎம்டி அமௌண்ட் பே பண்ணியே ஆகணும். ஒன்று ஏஎம்டிக்கு எக்ஸ்ட்ராவாக பே பண்ணலாமே தவிர ஏஎம்டிக்கு கம்மியாக உங்களால் பே பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ஏஎம்டி கான்செப்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேணால் ஒரு வாட்டி குயிக் ரிவிஷன் தரேன். ஏஎம்டிக்கு நமக்கு 2 கண்டிஷன்ஸ் பார்க்கணும். ஒன்று, அசஸி ஷுட் பி ஃபாலோவிங் எய்தர் ஆஃப் தீஸ் 3 பெனிஃபிட்ஸ். இன்கம் டேக்ஸில் இந்த 3 பெனிஃபிட்ஸ் தான் இருக்கிறதுலே பிக் பெனிஃபிட்ஸ். ஒன்று வந்து செக்ஷன் 10AA ரிலேட்டட் டு SEZ zone, செக்ஷன் 35AD ரிலேட்டட் டு PGBP அண்ட் சாப்டர் 6A பார்ட் C டிடக்ஷன்ஸ். இது மூணுத்தையும் ஒரு அசஸி வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னாலே we will think of AMT. இன்னொன்று என்ன, கம்பெனினா அதை நம்ம பார்க்கவே மாட்டோம். ஒரு ஃபேமோ எல்எல்பியோ இருந்தாலும் நம்ம டைரெக்டாக ஓகே இந்த பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னாலே we will think of AMT. பட் ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாங்கன்னா நம்ம வந்து even though they enjoy these 3 or any of these 3 benefit, we will still think of this condition. அவங்க டோட்டல் இன்கம்மை அவங்க என்ஜாய் பண்ண பெனிஃபிட்ஸ் எல்லாமே ரிவர்ஸ் பண்ணி அந்த வர்ற இன்கம் வந்து ஷுட் பி கிரேட்டர் தேன் 20 lakhs. இந்த க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்ப்போம். இந்த டோட்டல் இன்கம் இன்டூ 18.5% அப்படின்னு போட்டோன்னா நமக்கு ஒரு டேக்ஸ் வரும் டேரெக்டாக, அதாவது ஸ்ட்ரெயிட்டாகவே 18.5%. இதில் வந்து ஸ்லாப் ரேட்ஸ்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ நார்மல் ரூல் என்னென்னா ஏஎம்டி ஆர் நார்மல் டேக்ஸ் விச் எவர் இஸ் ஹையர் அதுதான் நம்ம பே பண்ணுவோம். அண்ட் எக்ஸஸாக பே பண்ணுறோம் இல்லையா, நார்மலை விட எக்ஸஸாக பே பண்ணுறோம், அந்த கேஸில் வந்துட்டு the excess whatever we pay we will get it as AMT credit, and அந்த AMT credit will be valid for 15 years. அண்ட் எப்போ நம்ம இதை யூஸ் பண்ணலாம், எனி ஆஃப் த சப்சிக்வெண்ட் இயரில் ஏஎம்டி வந்து நார்மல் விட கம்மியாக இருக்கும் இல்லையா, அப்போ நார்மல் ப்ரொவிஷன்ஸ் படி நம்மளை பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸுக்கான அந்த ஒரு பார்ட், அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை ஈடுகட்டுறதுக்கு நம்ம இந்த ஏஎம்டி கிரெடிட்டை யூஸ் பண்ணலாம் அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு. ஸோ நான் எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் இயரில் ஏஎம்டி 100, நார்மல் ப்ரொவிஷன் நார்மல் டேக்ஸ் 60 வருது. அப்போது 40 வந்து உங்களுக்கு ஏஎம்டி கிரெடிட்டாக வரும், ஏன்னா யூ வில் ஆப்வியஸ்லி பே 100. ஸோ இந்த 40 யூ கேன் கேரி ஃபார்வர்ட் ஃபார் நெக்ஸ்ட் 15 years. நெக்ஸ்ட் இயரில் உங்களுக்கு 90 வந்துட்டு ஏஎம்டி, நார்மல் 80. ஸோ உங்கள் 5 rupees எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுறீங்க, 90 தான் பே பண்ணுவீங்க, ஏன்னா தட் இஸ் ஹையர். அண்ட் 5 rupees வாட் எவர் யூ பெய்ட் எக்ஸ்ட்ரா யூ வில் பி கெட்டிங் இட் அஸ் ஏஎம்டி கிரெடிட். ஸோ இயர் 1ஓட 40யும் இயர் 2ஓட 5யும் யூ ஹேவ் இட் ஆஸ் ஏஎம்டி கிரெடிட். ரெண்டு செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணுவீங்க, ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு 14 years தான் லைஃப், பட் செகண்ட் ஒன்க்கு 15 years லைஃப் இருக்குது. இப்போ இயர் 3ல நார்மல் விஷயம் ஹையராக வருது, 110 வருது, ஏஎம்டி 75 தான் வருது. ஸோ இந்த ரிமைனிங் 35 வந்துட்டு யூ டோன்ட் ஹேவ் டு பே, ஏன்னா யூ கேன் யூட்டிலைஸ் இட் ஃப்ரம் த ஏஎம்டி கிரெடிட் ஆஃப் 45. இங்கே 45 மைனஸ் பண்ணி கம்மியாக பே பண்ண முடியாது. யூ கேனாட் ஹேவ் அ ஜீரோ டேக்ஸ்லாம், அப்படிலாம் நம்மளால இது பண்ண முடியாது. ஆல்டர்னேட் மினிமம் டேக்ஸ், ஏஎம்டியோட மீனிங் பேர்லேயே இருக்கு பாருங்க, ஆல்டர்னேட் மினிமம் டேக்ஸ். ஒன்று ஆல்டர்னேட்டிவாக இதை பே பண்ணலாம், இல்லைனா மினிமமாக இந்த டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். அதனால தான் இதுக்கு பேர் ஏஎம்டி. ஸோ இதுதான் இந்த ப்ரொவிஷன்ஸ். ஸோ உங்கள் எக்ஸாம் டோட்டல் இன்கம் சம்மில் ஆர் எனி அதர் சம்மில் உங்களை அசஸி இந்த பெனிஃபிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னாலே யூ ஹாவ் டு திங்க் ஆஃப் ஏஎம்டி. அவங்க கொஷினில் வந்து கொடுக்கலாம் மாட்டாங்க, ஏஎம்டியும் கன்சிடர் பண்ணுங்க. சம்டைம்ஸ் கொடுத்தா கொடுப்பாங்க, பட் அவங்க கொடுக்கலனாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயின் வந்து கிளிக் ஆகணும் தட் சின்ஸ் அசஸி இஸ் ஃபாலோவிங் எய்தர் ஆஃப் தீஸ் 3 பெனிஃபிட்ஸ் வி ஹாவ் டு திங்க் ஆஃப் ஏஎம்டிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நினைக்கணும். இதுதான் இந்த வீடியோவில் நமக்கு இருந்த லேர்னிங். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ஐ கேன் பிரிங் அப் அ சம். இந்த கான்செப்ட் வச்சு நம்ம ஒரு சம் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.